அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம கொளிச்சாளை மீனை எப்படி சுத்தம் செஞ்சு குழம்பு வைக்க போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல மீனை சுத்தம் செய்ய போகிறோம். முதல்ல மீன் எடுத்து மீனோட சைடில் இருக்கிற அறம் செதில் பகுதி எல்லாமே வெட்டிடணும். குடல் பகுதி எல்லாம் அகற்றிடணும். அதெல்லாம் அகற்றினதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவு அந்த மீனை வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா சுத்தமாக அலசி எடுத்துடணும். நிறைய தண்ணி விட்டு அலசணும். ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு அலசி எடுக்கணும். இப்போ நம்ம மீனை சுத்தம் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மீனை சமைக்க போகிறோம். சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் மசாலா தேவைங்கிறத பார்க்கலாம். தேங்காய், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், பூண்டு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, இவ்வளவும் இதுக்கு தேவை. இதை நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். இப்போ கரண்ட் போயிடுச்சு, அதனால் நமக்கு அரைக்க முடியாது. கரண்ட் இன்னைக்கு வராது. ஏன்னா மரம் முறிஞ்சு விழுந்து மின் கம்பி அத்துருக்கு. அதனால் நம்ம ஒரு இடிகளில் மாற்றி அதெல்லாம் சதைச்செடுக்கிறோம். இப்போது நல்லா நம்ம என்ன செய்கிறோன்னா தேங்காய், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து என்ன செய்கிறோன்னா நல்லா இடிச்செடுக்கிறோம். நம்ம வெட்டி வச்சுருந்த மீனில் இப்போ கலந்து விடுறோம் நம்ம இடித்த அந்த மசாலாயை. அடுத்து புளிக்கரைசல் விடுறோம். உப்பு போடுறோம். முருங்கைக்காய், பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கு, அதை போட்டு விட்றேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடணும். தக்காளி கிடைச்சா தக்காளியும் வைங்க. எனக்கு தக்காளி கிடைக்கல. இப்போ கலந்து விட்டு அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விட போகிறோம். நல்லா வேக விடணும். மசாலா எல்லாம் நல்லா கலந்து விடணும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொதி வரும்போது நல்ல ஒரு வாசனை வரும். குழம்பு கொதித்து வத்தி வரும்போது கடுகு தாளித்து விடலாம். ஒரு வானொலியில் தேங்காய் எண்ணெய் விடணும். சிறிதளவு கடுகு பொரியும் போது கறிவேப்பிலை போடணும். கறிவேப்பிலை போட்டு இந்த குழம்பு வத்தி வந்திருக்குல்ல மீன் குழம்பு, அதுக்கு மேலே கொட்டிடணும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப வாசனையாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். சாதத்துக்கு எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.